ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாருக்கும் டிஃபன் ஆச்சா? இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி இங்கே பாருங்க, காலி பாண்டியில் வச்சுருக்கோங்க. இன்றைக்கி நம்ம முகத்துக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான இது டிப்ஸு தான் இது. ஆனால் நான் ரெகுலராக எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான். இங்கே பாருங்க, கொட்டட்டன் ஆயில் வந்து நம்ம பாருங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கின்னு நல்லா அது கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்துட்டுக்கு நம்ம பாருங்க, இங்கே வந்து கேரட் ஆட் பண்ணி வச்சுருக்கோங்க. கேரட் நல்லா துரும்பிட்டு சிறுசாக அழகாக பாருங்கள், அழகாக சிறுசாக துரும்பி வச்சுருக்கு கேரட்டு. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் லைட்டாக நல்லா கொதிக்க வச்சுட்டு பாருங்கள், கொதிக்குது இல்லையா? இப்போ வந்து நம்ம கேரட்டு ஆட் பண்ணலாம். கேரட்டு அப்புறம் பீட்ரூட்டு இது ரெண்டு போட்டு கூட ஆட் பண்ணலாம். நான் இப்போதைக்கு கேரட் ஆட் பண்ணுறேன். நல்லா கொச்சி வரணும் பாருங்கள், லைட்டாக ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது, ரொம்ப இது பண்ணக்கூடாது. லைட்டாக நம்ம இப்படி கொச்சி வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ செஞ்சுருக்கலாம், நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், லைட்டாக இப்படி பார்த்தீங்களா, அப்படியே கலர் ஷேடாகும். நம்ம முகத்துக்கு நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. நான் நல்லா யூஸ் பண்ணுறேன் இது. நான் எப்போவுமே இது யூஸ் பண்ணுறது தான் இது. அதனால் ஸ்கின்னில் நம்மளுக்கு இந்த குள்ளை மாதிரி வர்றது, சிடும்புல் அதெல்லாம் ஒன்றுமே வராது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இதோ பாருங்க, இது வந்து நம்ம ஹீரோனி குஷ்பு மேடம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நானும் பார்த்துருக்கேன் அவங்க வீடியோஸ் எல்லாம். ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை பார்த்ததும் நான் இது வந்து ட்ரை பண்ணேன். அதுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை நாளைக்கு எவ்வளோ தேவைன்ட்டு. ஆனால் நான் அப்பப்போ 2 வீக்கு 1 வீக்குக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கின்னு காலியான பிறகு அப்புறமா தான் நான் இந்த மாதிரி பண்ணிப்பேன். ஸ்டாக்கெல்லாம் வைக்கிட்டு போக மாட்டேன் நான். பாருங்க, இப்போ ஆச்சு இல்லையா? நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெய் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நம்ம ஒரு துணியில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருங்க. நான் ஆட் பண்ணுறேன் இல்லையா, துணியில் போட்டுட்டு நல்லா புழிஞ்சு அந்த ஆயிலை நம்ம ஒரு கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் வடிகட்டியாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? பாருங்க, இப்போ நான் வடிகட்டின தொக்கு கேரட் இருக்கு இல்லையா, தொக்கு. அப்புறமா இப்போ பாருங்கள், நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த ஸ்கின் வந்து நம்ம நல்லா இப்போ தேய்க்கணும். இப்போ பாருங்க, இந்த ஸ்கின் வந்து இப்படி அழகாக கீழே வரக்கூடாது, டவுனுக்கு வரக்கூடாது. நம்ம இப்படி மேலே இப்படி பார்த்தீங்களா? இப்படி பாருங்க. எங்கெங்கே நம்ம பிளாக்காக இருக்கோ, இல்லை இந்த கண்ணுக்கிட்ட, அப்புறம் இங்கே, அப்புறம் இந்த சைடில் நம்மளுக்கு எங்கெங்கே நம்மளுக்கு பிளாக்காக தெரியுமோ அங்கெல்லாம் நம்ம நல்லா மசாஜ் பண்ணலாம்.
வீட்லேயும் ஆறாமல் இது நம்ம தயார் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கேரட் இருந்தால் போதும். கேரட் ஆயில் குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம இப்படி நல்லா மசாஜ் பண்ணலாம். நம்ம யூஸ்ஃபுல்லானது. ஆனால் ஒரு சிம்பிள்ஸ் வராது, நல்லா இருக்கும் ஸ்கின்னு பார்க்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்க, இல்லை நல்லா தெரியுது. உங்களுக்கே சேஞ்சஸ் நல்லா தெரியும் பாருங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படிதான் நம்ம குளிக்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நம்ம இப்படி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டு நல்லா விட்டுடணும். ஒரு 10 நிமிஷம் விட்டு நம்ம முகம் நல்லா சுடு தண்ணி போடக்கூடாது. எப்போவுமே இப்போ மசாஜ் பண்ணோன்னா ஹீட் போடக்கூடாது. நம்ம வந்து பச்சை தண்ணியில் குழாயில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கழுவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு உங்களுக்கு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், முகம் கழுவிட்டு வந்தேன். ஒரே ஒரு 10 நிமிஷம்தான். பாருங்க, முகம் ப்ளவாக தெரியுதா? பார்த்தீங்களா? பாருங்க, பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் எப்போவுமே இது யூஸ் பண்ணுவேன். இந்த க்ரீமு அதெல்லாம் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். நேச்சுரலாக எது கிடைக்குதோ நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். பாருங்க, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.